எதிர்பார்த்து காத்திருந்த சார்பட்டா பரம்பரை இரண்டாவது பாகம் உருவாக போகிறது. அதுக்கான அடுத்தடுத்த அப்டேட் வெளியாகியிருக்கு. சார்பட்டா பரம்பரை முதல் பாகம் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு டாம் டும் டமால் வெற்றி தான். இது ஒரு எவர் கிரீன் ஃபிலிம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இன்னும் 10-20 வருஷம் ஆனாலும் இந்த திரைப்படம் நிற்கும். ஏன்னா இந்த திரைப்படத்தில் இருந்த ஒவ்வொரு கேரக்டருக்கும் தனித்தனி ஃபேன் பேஸ் இருக்கு. அந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு திரைப்படம் சார்பட்டா பரம்பரை. இப்போ தியேட்டரில் சார்பட்டா பரம்பரை ரிலீஸ் பண்ணாலுமே அலைமோடும். நீங்க கில்லி திரைப்படம் ரீரிலீஸ் பார்த்துருப்பீங்க. அதில் விஜய் அவர்கள் பேசும் ஒவ்வொரு டைலாக்கு பேக்ரவுண்ட்லேயே ஆடியன்ஸ் பேசுவாங்க. அந்த அளவுக்கு கில்லி திரைப்படம் ரசிகர்களுக்கு மனப்பாடமாக ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் சார்பட்டா பரம்பரை திரைப்படத்தில் வர ஒவ்வொரு டைலாக்கும் ரசிகர்கள் பேக்ரவுண்ட்லேருந்து பேசுவாங்க. அந்த அளவுக்கு சார்பட்டா பரம்பரை டைலாக் மெமரியில் ரசிகர்களுக்கு இருக்கு. இந்த சமயத்தில் தான் ரொம்ப முக்கியமான அப்டேட் கிடைச்சிருக்கு. சார்பட்டா பரம்பரை இரண்டாவது பாகம். அதாவது சார்பட்டா பரம்பரையோட ஒரு முக்கியமான சீன் இணையதளத்தில் செமையாக ட்ரெண்டிங் இருக்கு. அந்த சீன் நிறைய பேர் மீம் மெட்டீரியலாக வச்சு இருக்காங்க. நிறைய ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. இது படம் ரிலீஸ் ஆன சமயத்தில் பெருசாக பேசப்பட்டது. படம் ரிலீஸ் ஆகி இத்தனை வருஷம் ஆகி மீண்டுமே இந்த திரைப்படத்தை பற்றி அதிகமாக பேசுகிறாங்க. ஸோ இதுக்கான அதாவது சார்பட்டா பரம்பரை இரண்டாவது பாகத்துக்கான அப்டேட் ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க. சார்பட்டா பரம்பரை இரண்டாவது பாகம் வரப்போகுதுன்னு ஆர்யா அவர்களோட லுக்கெலாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுக்கான அடுத்தடுத்த ஒர்க் எந்த ஒர்க்குமே ஸ்டார்ட் பண்ணாமல் பாரஞ்சித் அவர்கள் இருந்தாங்க. இப்போ என்ன அப்டேட் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்பட்டா பரம்பரை திரைப்படத்தோட அடுத்தடுத்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்களாம். ஸோ படத்துக்கு ஜிவி பிரகாஷ் அவர்கள் தான் மியூசிக் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஒரு மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனம் தான் இந்த திரைப்படத்தை தயாரிக்கிறதா. சார்பட்டா பரம்பரை முதல் பாகம் டேரக்டாக ஓடிடி தளத்தில் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் சார்பட்டா பரம்பரை இரண்டாவது பாகம் ஓடிடி தளத்தில் இல்லாமல் டேரக்டாக திரையரங்குகளை ரிலீஸ் பண்ண படக்குழு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் சார்பட்டா பரம்பரை முதல் பாகத்தை திரையரங்குகளை என்ஜாய் பண்ண முடியாத ரசிகர்கள் சார்பட்டா பரம்பரை இரண்டாவது பாகத்தை திரையரங்குகளை என்ஜாய் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் ரசிகர்கள் எல்லாரும் வைக்கும் கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்பட்டா முதல் பாக திரைப்படத்திலிருந்து ஒவ்வொரு கேரக்டரும் ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருந்தீங்க. அந்த ஒவ்வொரு கேரக்டர்னால தான் படம் இத்தனை வருஷம் கழிச்சும் நிலைத்து இருக்குது. அந்த கேரக்டர் எல்லாமே சார்பட்டா பரம்பரை இரண்டாவது பாகத்தில் தொடர்ந்தும் சார்பட்டா பரம்பரை முதல் பாகத்தில் ஒரு கேரக்டர் டிசைன் பண்ண எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுத்தீங்களோ எவ்வளோ ப்ராப்பராக டிசைன் பண்ணீங்களோ அந்த ப்ராப்பரான டிசைன் சார்பட்டா பரம்பரை இரண்டாவது பாகத்திலையும் அது இருக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சுருக்காங்க. ஏன்னா தமிழ் சினிமா பொறுத்த வரைக்குமே ஒரு திரைப்படம் முதல் பாகம் ரிலீஸ் ஆனால் இரண்டாவது பாகம் கண்டிப்பாக முதல் பாகத்தை விட இரண்டாவது பாகம் சூப்பராக இருந்தது கிடையாது. சார்பட்டா பரம்பரை இரண்டாவது பாகம் முதல் பாகத்தை விட இரண்டாவது பாகம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. ஏன்னா முதல் பாகம் ஓடிடி இதில் இரண்டாவது பாகம் திரையரங்குகள் ரிலீஸ் ஆக போகுது. இதெல்லாம் முக்கிய படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வருடம் கோடை விடுமுறைக்கு படத்தை ரிலீஸ் பண்ண படக்குழு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ படத்துக்கான ஷூட் ஸ்டார்ட் ஆக போகிறது. ஷூட் கிட்டத்தட்ட 6 மாதம் நடக்க போகிறது. முதல் பாகத்தை விட இரண்டாவது பாகத்துக்கு பட்ஜெட் ரொம்ப அதிகமாக படக்குழு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஷூட் கிட்டத்தட்ட 8 மாதம் போக போகிறது. ஸ்கிரிப்ட் ஒரு கிழமை முடிந்து விட்டதாம். ஸோ 2027 கோடை விடுமுறைக்கு படத்தை ரிலீஸ் பண்ண படக்குழு காத்துட்டு இருக்காங்க. ஸோ முதல் பாகம் எப்படி ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஹிட் கொடுத்ததோ உலகம் தமிழகம் முழுவதும் இதை பற்றி பேசினாங்களோ அதே மாதிரி இரண்டாவது பாகத்துக்கும் ரசிகர்கள் மிகப்பெரிய வரவேற்பு கொடுப்பாங்க. தமிழகம் முழுவதும் இந்த திரைப்படம் பேசப்படும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், சார்பட்டா பரம்பரை முதல் பாகத்தை விட இரண்டாவது பாகம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க? இந்த மாதிரி சினிமா சம்மந்தமாக எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.